தென்காசியில் பட்டப்பகலில் அரசு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கின் முகமூடியை கிழித்து அதன் உண்மையான அலங்கோலத்தை கண்முன் நிறுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்ற சம்பவங்களில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என விளம்பரப்படுத்த வேண்டியதுதானே பொம்மை முதல்வரே என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் தாக்கு. சட்டம் ஒழுங்கை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தங்கள் அன்றாட வாழ்வில் எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திய பொம்மை முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தென்காசி அரசு வழக்கறிஞர் படுகொலை சம்பவம் குறித்து உடனடியாக உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். டிசம்பர் 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கேரள உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம். 25 தொகுதிகள் மற்றும் வார்டுகளுக்கு 16 தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்ற மாற்றுத்திறனாளிகள். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கழக பொதுச் செயலாளர். கோவை விமான நிலையத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் பல்லடம் நகரத்திற்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை வரவேற்று மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சமுதாயத்தை பழங்குடியின பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுவது உண்மையா என மாநிலங்களவையில் அதிமுக MP CV சண்முகம் எழுத்துப்பூர்வமாக கேள்வி. மீனவர் சமுதாயத்தை ST பிரிவில் சேர்க்க தமிழ்நாடு அரசு எந்த பரிந்துரையும் வழங்கவில்லை என மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் துர்காதாஸ் உய்கே பதில். மீனவர் சமுதாயத்தை ST பிரிவில் சேர்க்க தமிழக அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு இதுவரை எந்த பரிந்துரையும் கிடைக்கவில்லை என மத்திய அமைச்சர் திட்டவட்டம். மீனவர் சமுதாயத்தை ST பட்டியலில் சேர்க்க திமுக முயற்சி செய்யும் என வெற்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் முகத்திரை கிழிக்கப்பட்டது. நான்கரை ஆண்டுகளாக மீனவர்களை ஏமாற்றிய திமுகவின் கடலுக்காக குரல் கொடுப்போம் என்ற முழக்கம் இப்போது கடலிலேயே மூழ்கி போனது அம்பலம். 2021 தேர்தல் அறிக்கையின் 44வது பக்கத்தில் உள்ள திமுகவின் 114வது வாக்குறுதி இன்று வெறும் வெள்ளை பேப்பராக மாறிப்போன அவலம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் காயத்திற்கு சிகிச்சை பெற வந்த மூதாட்டி மீது டைல்ஸ் பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயம். விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறையின் மெத்தனத்தால் மருத்துவமனையை கட்டடத்தின் பாதுகாப்பு தன்மையை கேள்விக்குறியாக்கிய அவலம். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் இறந்தவரின் உடலை 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த தற்காலிக ஊழியர் பிரேத பரிசோதனை செய்த அவலம். விளம்பர வெறியர் மாசுவின் சுகாதாரத்துறை நிர்வாகத்திறனற்று இருப்பதால் அரசு மருத்துவமனையை நம்பி எளியவர்கள் செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னையில் சுமார் 4500 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கடந்த 2 நாள் பெய்த சாதாரண மழைக்கே வெள்ளக்காடான அவலம். அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள் ரப்பர் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்கின்றனர்.
சென்னை நுங்கம்பாக்கம் ராமநாதன் தெருவில் வேரோடு மரம் சாய்ந்து விழுந்ததில் லோடு ஆட்டோ முற்றிலுமாக சேதம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு பேரிடர் கால அசம்பாவிதங்களை தவிர்க்க போதுமான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெருங்குடி திருமலை நகர் பகுதியில் மின்வாரியம் தோண்டிய பள்ளம் மூடப்படாமல் உள்ளதால் வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிப்பு. பாதையில்லாததால் கடைகளுக்கு வாடிக்கையாளர் வருகை குறைந்து சிலர் கடைகளை மூடிய நிலையில் போக்குவரத்தும் தடைபடுவதால் பொதுமக்கள் அவதி. தஞ்சாவூர் மாவட்டம் இரும்புத்தலை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நாற்று நடவு செய்த இளம் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு வழங்குவதோடு வடிகால்வாய்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் தண்ணீரிலே மூழ்கிய இளம் பயிர்கள் அழுகி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இடங்களை உடனடியாக வருவாய்த்துறையும் வேளாண்மைத்துறையும் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஹெக்டருக்கு 20,000 என்பது போதுமான இழப்பீட்டுத் தொகை அல்ல. சென்னை கொளத்தூரில் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறிய நிலையில் மழைநீரில் நீந்திச் சென்ற ஆம்புலன்ஸ். விடியாத திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சென்னையில் மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கும் பணி 90% நிறைவடைந்து விட்டது என வெற்றி விளம்பரம் செய்த நிலையில் சிறிய மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பூ ஆதனூர் கிராமத்தில் ஏரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். விடியாத திமுக ஆட்சியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இன்றி ஒரே கால்வாயில் தண்ணீரை திறந்து விடுவதால் வயல்வெளிகளுக்குள் தண்ணீர் புகுவதாக விவசாயிகள் வேதனை. தெற்க வர்றதுனாலதான் இந்த ரோடுலாம் எல்லாமே தண்ணி ஜாஸ்தி போறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த நட்டுக்கு நடுவுலாம் ஃபுல்லா தண்ணி ஏறி எல்லாமே அழகி போயிடுச்சுங்க சார். இந்த குறைஞ்சது ஒரு 100 ஏக்கரா இருக்குங்க. ஆனா ஏரி வந்து 50 ஏக்கர் தான் கொள்ளளவு. ஆனா வர்ற தண்ணி 10 ஊர் தண்ணிக்கு வந்து கொள்ளு இந்த ஒரே வாய்க்கால்ல வர்றதுனாலதான் இந்த பிரச்சனையே. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 500 ஏக்கர் நெற்பயிர் அறுவடைக்கு தயாரான நிலையில் மழையில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலை விடியாத அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் தூர்வாராமல் இருந்து வருவதாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் மூங்காத்தம்மன் கோயிலில் நள்ளிரவில் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதால் பரபரப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அலட்சியத்தால் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம்மை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற நிலையில் அலாரம் ஒலித்ததால் லட்சக்கணக்கில் பணம் தப்பியது. ஏடிஎம்மில் கைவரிசை காட்ட முயன்ற கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். சென்னை சோழிங்கநல்லூரில் அரசன் கழனி காரணை பிரதான சாலையில் 6 போல் ஓடும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விழுப்புரத்தில் திருவிக வீதி, காமராஜர் வீதி, பாகர்ஷா வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் ஓடுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம். விடியாத திமுக அரசு பொறுப்பேற்ற ஓராண்டில் குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இந்திய அளவில் தமிழகம் 3ஆம் இடத்தில் உள்ளதாக NCRB தரவுகள் மூலம் அம்பலம். தமிழகத்தில் சமூக நலத்துறை என்ற ஒன்று செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக எழும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் பணிகள் முழுவடையாத நிலையில் வணிக வளாகத்திற்கு டெண்டர் அறிவித்ததால் சர்ச்சை. பழைய பேருந்து நிலையத்தில் கட்டப்படும் சுமார் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் முழுமையடைந்த பின்னரே டெண்டர் விட வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் அதிமுக மனு.
இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் பதிவான மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் தகவல். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 67,213 சாலை விபத்துகள் ஏற்பட்டதாகவும் இதில் 18,347 பேர் உயிரிழந்த நிலையில் விளம்பரத்திற்கு பெயர் போன ஸ்டாலின் அரசு சாலைகளை தரமாக அமைக்காததால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் வேதனை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு, பனையூர், திருவிடந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்கள் தவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் மணலி விரைவு சாலையில் தேங்கி நின்ற மழைநீரால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியாத திமுக அரசு சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் சாலைகளில் தண்ணீர் தேங்காது என வெற்று விளம்பரம் செய்த நிலையில் தற்போது பெய்த சிறிய மழைக்கே சாலைகள் கடல் போல் காட்சியளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலையின் உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபம். ஜோதியாய் பிரகாசித்த ஈசனை ஓம் நமச்சிவாயா என பக்தி முழக்கம் எழுப்பியபடி மகாதீபத்தை தரிசித்த பக்தர்கள். கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருக்கோயில்களில் மகாதீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. பிரசித்தி பெற்ற திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்சி மலைக்கோட்டை, பழனி தண்டாயுதபாணி மற்றும் குன்றத்தூர், பெரம்பலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் மகாதீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிலையில் அரோகரா பக்தி முழக்கத்துடன் பக்தி தரிசனம். கார்த்திகை தீபத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகர், உண்ணாமுலையம்மன் சமேத அண்ணாமலையார், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். மழையையும் பொருட்படுத்தாமல் பிரகாரத்தில் கூடியிருந்த பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீபத் திருவிழாவின் போது பூஜை பொருட்களை எடுத்துச் சென்ற இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. போலீசாரும் அறநிலையத்துறை ஊழியர்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் CISF பாதுகாப்புடன் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்தும் தீபமேற்ற முயன்ற பக்தர்கள் மீது 144 தடை உத்தரவிட்டு ஏவல் துறை தடுத்து தடியடி நடத்தியதால் பதற்றம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்ததன் மூலம் தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மை கேள்விக்குறியாவதாக மக்கள் விமர்சனம். திருக்கார்த்திகை மகாதீபத்தையொட்டி திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு.
விடியாத திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராமல் கோட்டை விட்டிருப்பதாக வேதனை. டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்த பார்களில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவு. சென்னை ஓட்டேரி டாஸ்மாக் மதுபான கடையை ஒட்டிய பாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது குறித்து விடியா அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுநல புகார் மனுவை பரிசீலித்து சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. தஞ்சையில் இடஒதுக்கீட்டை பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அரசாணை எண் 24 ரத்து செய்ய வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கைகளில் தட்டு ஏந்தி கொட்டும் மழையில் நனைந்தபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பாலூர் சாலையில் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. பாலத்தில் 4 அடி உயரம் வரை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் சிங்கப்பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய சூழல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நிலத்தகராறு காரணமாக காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் ஆதங்கம். தென்காசியில் அரசு வழக்கறிஞரை அலுவலகத்திற்குள் புகுந்து அடையாளம் தெரியாத நபர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த கொடூரம். காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி நடைபெற்ற படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்தவர் உடலில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்த சோகம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிலுக்குவார்பட்டியில் மதுவை சரிபாதியாக பங்கு போட்டு குடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் டீக்கடை உரிமையாளர் கத்தியால் குத்தி கொலை. மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுப்போம் என திமுக கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு தாராளமாக மதுக்கடைகளை திறந்துவிட்டதால் கொலை கொள்ளை உள்ளிட்டவை புற்றீசல்கள் போன்று பெருகியதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூரில் அரசு நிகழ்ச்சிக்காக வந்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கடந்த 2021 வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் செய்வதறியாது விழி பிதுங்கிய அமைச்சர். எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க பிள்ளை எல்லாம் தெருவுல நிக்கி. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆந்திராவைச் சேர்ந்த விஐபிகள் விடியாத முதலமைச்சரின் மருமகன் மற்றும் அவரது நண்பர் தரிசனம் செய்வதற்காக சாமானிய பக்தர்களை 2 மணி நேரம் காக்க வைத்த கோயில் நிர்வாகம். ஆளும் கட்சி விஐபிகளுக்காக பக்தர்களை 3 மணி நேரத்திற்கு மேலாக கோயில் நிர்வாகம் கால் கடுக்க காத்திருக்க வைத்திருந்த நிலையில் சமநீதி என்பது திருக்கோயிலில் இல்லையா என பக்தர்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெய்த தொடர் மழையால் மின்துறை அலுவலகத்திற்குள் புகுந்த மழைநீர். திண்டிவனம் மரக்காணம் சுற்றுவட்டாரங்களில் 10 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் பரணி தீபத்தை காண அனுமதி அட்டை பெற்ற பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்தும் உள்ளே அனுமதிக்கப்படாததால் வாக்குவாதம். கொள்ளை மாடல் ஆட்சியில் சேகர்பாபுவின் நிர்வாகத்தின் கீழ் அருளை வழங்க வேண்டிய கோயில்கள் லஞ்சம் மற்றும் முறைகேடுகளின் கூடாரமாகிவிட்டதாக மக்கள் ஆவேசம். கோயிலை யாருமே அலோவ் பண்ணாம இவங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க நடத்திட்டு போலாமே. எதுக்கு எங்களெல்லாம் அலோவ் பண்றீங்க உள்ள? விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் ஆட்சியரின் உத்தரவுப்படி காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்துக்கு கூடுதல் வேலை செய்ய வலியுறுத்தினால் 4ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதிலான இடையூறுகள் குறித்து டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் மனு அளித்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் கடைகளை மூடி போராடப் போவதாகவும் எச்சரிக்கை. அதிகாரி சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி 1 வீக்கா அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. அதை தொடர்ந்து எங்களால் பணி செய்ய முடியலை. அதனால என்னன்னா வாங்க பாட்டில்லாம் எச்ச துப்பி சுகாதார கேடுல வருது. அந்த பாட்டிலை சேகரிக்கிறதுக்கு இடம் இல்லை. கடைக்குள்ளேயே வைக்கும்போது உள்ள ஆள் இருக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா 2-3 விற்பனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதுபோக திருப்பி கொடுக்கறதுக்கு 10 ரூபா சில்லறை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 6,10,000 பாட்டில் ஒரு நாளைக்கு ஆவரேஜா திருப்பூர்ல ஓடுது. தமிழ்நாட்டில் நவம்பர் மாத ரேஷன் பொருட்கள் டிசம்பரில் வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் இன்றைய பசியை நாளை மறுநாள் தணிக்க வேண்டுமா என பொதுமக்கள் கேள்வி.
மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் தாமதமாவதால் மக்கள் நலத்திட்டங்கள் சிக்கலாகி வருவதாக விமர்சனம். திமுக ஆட்சியில் சட்டவிரோத கருப்பாலின கண்டறியும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சேலம் வாழப்பாடியில் மொபைல் ஸ்கேன் வாகனத்தில் செயல்பட்ட கும்பல் பிடிபட்டது. யூடியூபை பார்த்து இக்கும்பல் அல்ட்ராசவுண்ட் முறை கற்று கர்ப்பிணிகளிடம் 30,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டிருப்பது கண்காணிப்பில் அரசின் தோல்வி அம்பலமாகியுள்ளது. திருப்பூர் பல்லடம் சாலையில் ஒருங்கிணைந்த காட்டன் மார்க்கெட் அருகே டன் கணக்கில் குவியும் குப்பைகளால் பெரும் சுகாதார அச்சுறுத்தல். காவல் நிலையம் அருகே கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம், நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ள நிலையில் புகார் அளித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகரில் பணி நிறைவடையாத மழைநீர் வடிகால்வாய் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 5.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் 2 ஆண்டுகளாக நிறைவு பெறாததால் மழை காலத்தில் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது சுரங்கத்திலிருந்து விதிமுறைகளை மீறி வெளியேற்றப்படும் மழை நீரால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிப்பு. சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் சுரங்க நீர் வெளியேற்றத்தை உடனே நிறுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீர் தேங்கியதில் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாதிப்பு. மழைநீர் வெளியேற விடியாத ஸ்டாலின் அரசு வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததே விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்க காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சராசரியாக 2000 முதல் 2500 பேர் வரை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். 2022இல் 93,536 இருந்த பாதிப்பு கடந்த ஆண்டு 98,386 உயர்ந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் 19 புற்றுநோய் மையங்கள் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை வசதி செயல்படுவதாகவும் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி தீவு போல் காட்சியளிக்கும் சாய் நகர். மழைநீரை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கும் மக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேரலையூர் கிராமத்தில் வடிகால் ஆக்கிரமிப்பு அகற்றாததால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் தவிப்பு. தொடர் கனமழையால் 150 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மூழ்கியுள்ள நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சேரும் சகதியுமாக உள்ளதால் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. மழை காரணமாக சென்னை அடுத்த பெருங்களத்தூர் GST சாலை போதிய பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக மாறியதால் 3வது நாளாக இரவு நேரங்களில் தொடரும் கடும் போக்குவரத்து பாதிப்பு. முக்கிய போக்குவரத்து சாலையை சீரமைக்க கோரி பலமுறை விடியாத அரசின் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் கண்டும் காணாமலும் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை முடித்துவிட்டு திரும்பிய வாகனங்களால் திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என தெரிந்தும் போதிய போக்குவரத்து போலீசாரை நியமிக்காத திறனற்ற திமுக அரசால் நெரிசலில் சிக்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற அவலம். புதிய டியூட்டி டைம் விதிகளால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் பயணிகள் தவிப்பு. விமானங்களின் செயல்திறன் 35% வரை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மாற்று விமானம் அல்லது ரீஃபண்ட் வழங்குவதாக இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே டீக்கடையில் மின்சாரம் தாக்கி 2 உயிரிழப்பு. கடை முன் இருந்த சீரியல் விளக்குகளை அகற்ற முயன்றபோது மின்சாரம் பாய்ந்ததில் டீ மாஸ்டரும் அவரை காப்பாற்ற சென்ற டீக்கடை உரிமையாளரின் மகனும் பரிதாப பலி. சென்னை அருகே பெருங்களத்தூரில் நேற்றிரவு பெய்த கனமழையால் SSM நகர், சேஷாத்ரி நகர் உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியது. வசதி நிறைந்ததாக விளம்பரம் செய்யப்பட்ட வீடுகளுக்குள் தவளை, பாம்பு, பூச்சிகள் புகுந்ததால் கடும் அவதிக்குள்ளான மக்கள் மழைநீர் கால்வாய் இருந்தும் நீர் வெளியேறவில்லை என ஆதங்கம்.
திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே அரசு பேருந்து பணிமனை அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம். விடியாத அரசின் போக்குவரத்து கழகம் அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை பணிக்கு அமர்த்தி பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்து 2 இடங்களில் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கியதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை சென்று திரும்பிய பக்தர்கள் பாதிப்பு. வணிக தயாரிப்புகளை அவதூறாக விமர்சிக்கும் யூடியூபர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. தனியார் நிறுவன தயாரிப்புகள் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட சையத் இம்ரான் மீது இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் வர்த்தக சுதந்திரம் பாதிப்பு குறித்து கடும் கண்டனம். சென்னை வியாசர்பாடியில் மழை நீருடன் கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. புரசைவாக்கத்தில் விடியாத திமுக அரசின் துணை முதல்வர், மேயர் உள்ளிட்டோர் போட்டோஷூட் நடத்திவிட்டு சென்ற நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் வியாசர்பாடி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக புழல் ஏரியின் நீர்மட்டம் உயர்வு. ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையை அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 272 விசைப்படகுகள் மற்றும் ஏராளமான நாட்டுப்படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவில் நீடிப்பு. டெல்லியின் ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீடு 335 புள்ளிகளாக பதிவாகி தொடர்ந்து 2வது நாளாக காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவுக்கு சரிந்தது. தேவைப்பட்டால் ஐரோப்பிய நாடுகளுடன் போரிட தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரை. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் முற்றிலும் ஏற்கத்தகாத கோரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் இணைத்துள்ளதாகவும் யுக்ரைனில் அமைதி ஏற்படுவதற்கான முயற்சியை ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை என்றும் புட்டின் காட்டம். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் சாலையோரம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் போலீசார் 3 பேர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். தெஹ்ரிக்-இ-தாலிபான் பயங்கரவாத அமைப்பினர் தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என பாதுகாப்பு படையினர் தகவல்.